அப்ப அந்த பலிபீடத்தை நம்ம என்ன பாடணும்? பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். சரிங்களா? அப்ப நம்ம பலிபீடம் என்ன செய்யணுங்க? செப்பனிடப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். ஏன்னா 6 நாட்களும் நாம் உலகத்துல வாழ்ந்தனால நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கிறோன்னு கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிங்க, கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். 6 நாள் நம்ம உலகத்துல வாழ்ந்தனால கர்த்தருக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்போ ஸ்தோத்திரம். அதான் ஒரு 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 இது போட்டிருந்தாங்க. ஒரு வாய் குறை பேசுதுன்னு சொல்லி செங்கலை வச்சு அடைச்சிட்டாங்களாம். என்னதுங்க? ஒரு வாய் குறை பேசுதுன்னு சொல்லி செங்கலை வச்சு வாய் என்ன செஞ்சுட்டாங்களாம்? மூடிட்டாங்களாம். அப்போ அந்த வாய் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்ல என்ன குறை இருக்குன்னு சொல்லுதான். சரிங்களா? செங்கல்ல வச்சு மூடினா வாய் செங்கல்ல என்ன குறை இருக்குன்னு சொல்லி மண்ணை என்ன செய்தான் சொல்லுதான். அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். உலகம் அதுக்குள்ளதான் இருக்கு. உலகம் குறை பேசுகிற உலகமா தான் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் அதே போல நம்ம இருந்தோம்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பலிபீடம் செப்பனிட்டு பலியுமே தான். அப்போ நம்ம பலிபீடம் செப்பனிட்டு பலி செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அதனால நாம் ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலிபீடம் எப்படி இருக்கு? சொந்தம் வாரம் முழுவதும் உலக அசுத்தம், அசுத்த சிந்தனை, அசுத்த எண்ணங்கள், அசுத்த பார்வைகள், இதையெல்லாம் வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. நம்ம பலி செலுத்தினா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். அதனால ஏசப்பா, இதனால என் பலிபீடத்தை நான் உன் கர்த்தல ஒப்பு கொடுக்கிறப்பா. கல்வாரி இயேசுவின் ரத்தம் அந்த பலிபீடம்